சிறப்பு செய்கின்றார்கள் எங்கள் குருமகா சன்னிதானம் அவர்கள். அனைவரும் கருத்த மரியாதைக்குரிய அண்ணாதுரை சார் அவர்கள் சிறப்பிக்கப்படுகின்றார்கள். இளம் வெற்றியாளர் சுப்பிரமணிய பாரதி அவர்களுக்கு மரியாதைக்குள் நமது மாண்புமிகு டிசி அவர்கள் முன்னாடி கொண்டு சிறப்பிக்கின்றார். கல்லூரி நினைவாக அவர்களுக்கு சீல் வழங்கப்படுகிறது. குருமகா சன்னதம் அவர்கள் இளம் வெற்றியாளருக்கு தங்கப்பதக்கம் வழங்குகிறார்கள். கருத்த கரசம் பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரியில் இன்னும் சில மணித்துளிகளில் பட்டமளிப்பு விழா நடைபெற இருக்கிற தருணத்தில் இன்று நம்முடைய மாணவ செல்வங்கள் பட்டம் பெற இருக்கிற நல்ல தருணத்தில் பட்டமளிப்பு விழாவிற்கும் நம்முடைய கல்லூரியின் நீண்ட நாள் லட்சியத்தை கனவை நனவாக்கி இந்திய ஆட்சிப்பணி தேர்வில் யூபிஎஸ்சி தேர்வில் 778வது ரேங்கை பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரியிலிருந்து பெற்றிருக்கிற அருமை தம்பி எம் சுப்பிரமணிய பாரதி அவர்களை இந்த அரங்கம் பாராட்டுகிறது. மாண்புமிகு துணைவேந்தர் அவர்கள் தலைமையிலே இப்போது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற விருது தங்கத்திற்கு தங்கம். அது பெரிய விஷயம் அல்ல. இப்போது அவருக்கு பல்கலை செல்வர் என்ற விருதை நம் துணைவேந்தர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். சாதாரணமாக பொதுவாக இது போன்ற போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுகிறவர்கள் கல்வி தகுதியில் முனைவர் பட்டம் வரை சென்றிருப்பார்கள். ஆனால் இளம் வரலாறு பட்டத்தோடு சென்று இந்திய நாட்டில் மகத்தான சாதனை படைத்த நம் கண் முன்னால் இருக்கிற அற்புதமான இளைஞர் தான், இந்த மண் தந்த மைந்தர் தான் சுப்பிரமணிய பாரதி அவர்கள். இந்த விழாவிற்காக இன்றைக்கு துணைவேந்தர் அவர்களுக்கு பல நெருக்கடியான பணிகள், மிகவும் நெருக்கடியான தருணம் இது. தேர்தல் பணிக்காலம் அவற்றுக்கிடையே அவர்கள் இங்கே வருகை புரிந்து நம்முடைய கல்லூரி மாணவரை முன்னாள் மாணவரை சிறப்பு செய்ததற்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டு அவர்களை நாம் வரவேற்கிறோம். மாண்புமை பாராட்டுதலுக்கும் பெருமைக்கும் உரிய நம் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் ஐயா என் சந்திரசேகர் அவர்களே, நம்முடைய பல்கலைக்கழகத்தின் நம்முடைய கல்லூரியின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக இருந்தும் சிறப்பான பணிகளை செய்து கல்லூரியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்கள், துணைவேந்தர் பொறுப்பில் இருந்தும் பல அற்புதமான பணிகளை நம்முடைய கல்லூரிக்கு வழங்கி கல்லூரியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிற அவர்களை பாராட்டி வரவேற்று, பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினரும் நம்முடைய கல்லூரியின் முன்னாள் ஆட்சிக்குழு உறுப்பினருமாகிய பேராசிரியர் பாராட்டுதலுக்குரிய அண்ணாதுரை அவர்களையும் வரவேற்று, கல்லூரி முதல்வர், கல்லூரியின் நிர்வாக அலுவலர், நம்முடைய கல்லூரி ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் நாச்சிமுத்து மற்றும் வந்திருக்கிற பேராசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்களையும் வரவேற்று, சுப்பிரமணிய பாரதி அவர்களின் அருமை தாயாரையும் பெற்றோரையும் பாராட்டி வாழ்த்தி ஓரிரு செய்திகளை இங்கே கூறி விடைபெறுவதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய துணைவேந்தர் இந்திய அளவில் உலக அளவில் ஜியாலஜி துறையில் பெரும் சாதனைகளை படைத்த பேர் அறிஞர் பெருந்தகை. அவரது ஆய்வுகள், கண்டுபிடிப்புகள், தரவுகள் உலக அளவில் பேசப்படுகிறது.
கல்வியாளர் நிர்வாகியாக இருப்பதும் நிர்வாகி கல்வியாளராக இருப்பதும் கடினம். A academician cannot be a administrator. Administrator cannot be a academician என்று சொல்வார்கள். கல்வியாளராக நிர்வாகியாக ஒரு சேர தன் பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற பாராட்டுதலுக்குரிய துணைவேந்தர் அவர்கள் இந்த அரங்கத்திற்கு வந்ததுதான், நமது கல்லூரிக்கு வருகை புரிந்ததுதான் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிற பெரும் சிறப்பு. இவர் இன்றைக்கு பாராட்டுதலுக்குரிய நம் கல்லூரியின் முன்னாள் வரலாற்று மாணவர், இந்நாள் யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று இந்திய ஆட்சிப்பணியின் பொறுப்பை ஏற்க இருக்கிற சுப்பிரமணிய பாரதி அவர்களை உங்கள் கண்முன்னால் நிறுத்தி இருக்கிறோம். கல்லூரி காலத்தில் பலரும் பார்த்திருப்பீர்கள். கல்வி என்பது ஏழைகளுக்கு எட்டா கனியாக இருந்த காலம் ஒன்று இருந்தது. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போனார். சிகாகோ நகரத்தின் கொலம்பஸ் அரங்கத்தில் உட்கார்ந்திருந்தார். பேச அழைக்கப்படவில்லை. நீண்ட நேரத்திற்கு பிறகு அழைக்கப்பட்டார். இந்த பரதேசி என்ன பேச போகிறான் என்று அந்த அரங்கம் அலட்சியப்படுத்திய போது அவர் எழுந்து நின்று கூறிய வார்த்தையில் இந்தியாவின் ஆன்மீகம், பாரத திருநாட்டின் ஆன்மீகம் உலக அரங்கத்திற்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கப்பட்டது. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ற வார்த்தை உணர்வு சொல்லல்ல, உறவு சொல்லல்ல, அதுதான் இந்திய நாட்டின் ஆன்மீகத்தின் உயிர் சொல் என்பதை மேலை நாட்டில் பதிவு செய்தார். மேலை நாட்டில் இந்தியாவின் ஆன்மீக தடத்தை பதிவு செய்துவிட்டு இந்த மண்ணிலே கால் வைத்த போது, இந்திய திருநாட்டில் கால் வைத்த போது அவரை சல்லடை போட்டு துளைத்தார்கள். ஏராளமான கேள்விகள். வெளிநாட்டிற்கு சென்றீர்களே, ஆன்மீகத்தை பரப்பினீர்களா? அங்குள்ள மக்களை பார்த்தீர்களா? அவர்கள் எப்படி வாய்ப்பு வசதியோடு இருக்கிறார்கள்? இதை போல அரங்கத்தில் சலசலப்பாய் பேச மாட்டார்கள். அவையின் கண்ணியத்தை காப்பாற்றுவார்கள், கௌரவமாய் இருப்பார்கள். பேசுபவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை உண்மையாக உற்று நோக்குவார்கள். நீங்கள் மேலை நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்திற்கும் நம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்திற்கும் என்ன வேறுபாட்டை காண்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஒற்றை வரியில் உரத்து சொன்னார் சுவாமி விவேகானந்தர். காவி உடுத்திய ஆன்மீக தளத்தில் இருந்து சொன்னார், மேலை நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை பார்த்தேன், நம் நாட்டு மக்களின் ஏழ்மை நிலையை எண்ணி பார்க்கிறேன், நான் கலங்கி கண்ணீர் வடிக்கிறேன். தாழ்ந்த நிலையில் இருக்கிற நம் மக்களை உயர்த்த என்ன வழி என்று நான் தீர ஆகிறேன். தாழ்ந்த நிலையில் இருக்கிற நம் மக்களை உயர்த்துகிற ஒரே வழி கல்வி, கல்வி, கல்வி ஒன்றுதான் இந்த தேசத்தை உயர்த்த முடியும் என்று சொன்னார். அதே தளத்தை தான் பாரதி வலியுறுத்தினார். அன்னசத்திரங்கள் கட்டுவது, ஆலயங்கள் எழுப்புவது, இவை எல்லாவற்றையும் விட ஒரு புண்ணியம் இருக்கிறது என்றால் அதுதான் கோடி புண்ணியம். ஏழைக்கு எடுத்தறிவித்தல், ஏழைக்கு எடுத்தறிவித்தல் என்று பாரதி சொன்னார். அந்த பாரதியின் பெயரை தன்னோடு இணைத்து சுப்பிரமணிய பாரதி என்ற சுப்பிரமணியம் என்ற இயற்பெயரையும் பாரதி என்று உலகம் வழங்கிய பெயரையும் இணைத்து இந்த அரங்கத்தில் இருக்கிற அருமை தம்பி சுப்பிரமணிய பாரதி அவர்கள், அவரது அருமை தாயார். நீங்களாம் நினைச்சு பார்த்தோம், பெண்கள் இருக்கிறீங்க நிறைய. நமது கல்லூரி பெரும்பாலும் பெண்களுக்கான கல்வி முன்னேற்றத்திற்குத்தான் பாடுபடுகிறது. ஒரு ஏழை தாய் தன் மகனை மிகப்பெரிய உயரத்தில் ஏற்றி வைத்திருக்க முடியும் என்றால் அதற்கு முழு காரணமும் சுப்பிரமணிய பாரதி அவர்களின் அருமை தாயார் சரஸ்வதி. பாராட்ட வேண்டும். வசதிகளால், வாய்ப்புகளால், ஆளுமைகளால் உயர்ந்த குடும்பம் அல்ல. கல்லூரியும் அப்படியே அவரை உயரத்திற்கு ஏற்றி வைக்கிற பணியை முழுமையாக செய்தது என்று நாம் ஏற்க இயலாது. கல்லூரியின் கதவுகள் திறந்து விடப்பட்டிருக்கிறது. நீங்கள் பேசாமல் முணுமுணுத்துக் கொண்டிருப்பதைப் போலத்தான் கல்லூரி கதவுகள் காற்றுக்கும் திறந்து விடப்படும், கல்விக்கும் திறந்து விடப்படும். யார் காற்றை வாங்கிக் கொள்கிறார்கள், யார் கல்வியை வாங்கிக் கொள்கிறார்கள் என்பது அவரவர் உழைப்பை பொறுத்தது. அப்படி உழைத்தவர் தான் தம்பி சுப்பிரமணிய பாரதி.
அன்புக்குரியவர்களே, எத்தனையோ அரங்கங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த அரங்கம் நம் கண் முன்னால் வறுமையிலும் ஏழ்மையிலும் தாண்டி எந்த உயரத்தையும் எட்ட முடியும் என்பதற்கு அடையாளம். சாமானிய மக்களுக்கான கல்விக்கூடத்தை திறந்து வைத்த குன்றக்குடி ஆதீனத்தின் கனவு நனவாகிக் கொண்டிருக்கிற நேரம். இதே கல்லூரியில் 1994 இந்த கல்லூரியின் வெள்ளி விழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த கல்லூரியின் வெள்ளி விழா நடைபெறுகிற தருணத்தில் இந்த கல்லூரியின் பொறுப்பை ஏற்ற கல்லூரி செயலராய் அரங்கத்திற்குள் நுழைந்தோம். 1994 வெள்ளி விழா கண்ட இந்த கல்லூரி சாமானிய மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பிட்ட வயது வரம்பை தாண்டிவிட்டால் தங்களுக்கு கல்வி கனவு கிடையாது என்று நினைக்கிற பெண்களுக்கு, மகளிருக்கு கல்வி கதவை திறந்துவிட்ட தருணத்தில் தான் இந்த கல்லூரி வாயிலில் நாம் நுழைந்தோம். 1994 ஒரு பட்டதாரி இளைஞராய் கல்லூரி பொறுப்பை ஏற்று இந்த கல்லூரி எப்படி உயர வேண்டும் என்ற கனவுகளோடு உள்ளே வந்த நமக்கு அந்த கனவு நனவாகிய பொன்னான திருநாள் தான் இன்று. சுப்பிரமணிய பாரதி UPSC தேர்வில் வெற்றி பெற்றார். இந்த கல்லூரியிலிருந்து சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை மாணவன் உயர முடியும் என்பதற்காக கிடைத்த பட்டம்தான் இன்றைக்கு சுப்பிரமணிய பாரதி UPSC தேர்வில் வெற்றி பெற்ற பட்டம். பலரும் தொலைக்காட்சியில், ஊடகங்களில், செய்தித்தாள்களில் பார்த்திருப்பீர்கள். அவர் குடும்ப பின்னணி, அவரது பொருளாதார சூழல், இதையெல்லாம் கடந்து இவ்வளவு பெரிய உயரத்தை அவர் தொட்டிருக்கிறார் என்றால் கல்லூரி பெருமைப்படுகிறது, நமது பல்கலைக்கழகம் பெருமைப்படுகிறது. இந்த பல்கலைக்கழகத்தின் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர் தான் UPSC தேர்விலும் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற நிலையில் துணைவேந்தரும் பல்கலைக்கழகமும் பெருமைப்படுகிறது. நமது கல்லூரி முதல்வர், வரலாற்றுத்துறையின் தலைவர், துணைவேந்தர் கூட குழப்பமா இருக்கு. 2 ரவிக்குமார் இருக்கிறாங்களே, ரவிசங்கர் ரவிக்குமார் நம்மளும் குழப்பிட்டோம். 2 ரவிசங்கர் இருக்கிறாங்களே. நாங்கள் 2 ரவிசங்கர் இருந்தாலும் வரலாற்றுத்துறை ரவிசங்கரின் மாணவர், நம்முடைய மதுரை வீரன் அவர்கள், பேராசிரியர் மதுரை வீரன் அவர்களின் மாணவர், பேராசிரியர் அடைக்கலம் அவர்களின் மாணவர், நம்முடைய நிர்வாக அலுவலர் சுந்தரம் அவர்கள் முதல்வராக இருக்கிற போது இந்த கல்லூரியில் நுழைந்தவர். இன்றைக்கு இந்த அற்புத சாதனையை படைத்திருக்கிறார். பாராட்டுக்கும் பெருமைக்கும் உரிய இந்த அற்புத சாதனை கல்லூரி பெருமைப்படுகிறது, பேராசிரியர்கள் பெருமைப்படுகிறார்கள், மாணவ செல்வங்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஏன், இந்த ஒட்டுமொத்த தமிழகமே இவரை உற்று நோக்கி பெருமை கொள்கிறது. எல்லா தொலைக்காட்சியும் எத்தனையோ பேர் UPSC தேர்வில் வெற்றி பெற்ற போதும் சுப்பிரமணிய பாரதியைத்தான் உற்று நோக்கி பாராட்டியதென்றால் அவரது அயராத உழைப்பு, கடுமையான உழைப்பு, ஏழ்மை என்பதை தாண்டி அவர் பெற்ற உழைப்பை பெற்று. அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, ஒரு காலகட்டத்தில் வெள்ளை ஏகாதிபத்தியின் காலத்தில் ஒரு கல்லூரிக்குள் ஒரு மாணவர் நுழைந்து கொண்டிருந்தார். வரிசையா மாணவர் வர்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வகுப்பறைக்குள்ள போறாங்க. மழை குத்துது, எல்லாரும் ஓடி போய் வகுப்பறையில் உட்காந்துட்டாங்க. ஒரு மாணவர் ரொம்ப சட்டையே நனைஞ்சிருச்சு. நனைஞ்ச சட்டையை கலத்தி வச்சுட்டு சட்டை இல்லாமல் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கிறார். அப்போ அந்த கல்லூரியினுடைய முதல்வர், வெள்ளைக்கார துறை, பிரிட்டிஷ் வெள்ளைக்கார துறை, ஃபில்டர் பெக் அவரோட பேர். ஒரு மாணவன் கிளாஸ் ரூமில் சட்டை இல்லாமல் இருந்தால் அவருக்கு எவ்வளோ கோபம்? கோபத்தோட ஸ்டாண்ட் அப்னார். எப்படி நீ வகுப்பறையில் சட்டை இல்லாமல் இருக்கலாம்? வகுப்பறையில் சட்டை இல்லாமல் இருக்கிறதுக்கு 8 அணா ஃபைன். இப்போ அந்த மாணவன் கண்களிலே மழை கொட்டியது. சார், 8 அணா இருந்தால் நான் இன்னொரு சட்டை வாங்கியிருப்பேன் சார். 8 அணா இல்லை சார், நான் எப்படி ஃபைன் கட்டுவேன்? சட்டை இல்லை சார், ஒரு சட்டை தான், அதனால தான் காய போட்டுட்டு பாடம் கேட்டேன். ஆடி போனார் ஃபில்டர் பெக் துறை. அவர் விதித்த 8 அணா ரூபாய் அபராதத்தை அந்த மாணவருக்காக அவரே கட்டுறார். இன்னொரு சட்டையும் வாங்கி கொடுத்தார். காலச்சக்கரம் உருண்டோடியது. அந்த மாணவர் நன்கு படித்தார்,
அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஆனார். லண்டன் பிரிவி கவுன்சிலின் அட்வைசர் ஆனார். லண்டனுக்கு போறார் அந்த மாணவர். மாற்று சட்டை இல்லாமல் மனையில் நனைந்த சட்டையை காயம் போட்டு விட்டு பாடம் கேட்ட அவர் லண்டனுக்கு போறார். லண்டன் பிரிவி கவுன்சிலின் அட்வைசரா அங்க போய் லண்டனுக்கு போயிட்டார். அந்த பிரின்சிபல் ரிட்டையர்ட் ஆகி, நம்ம பிரின்சிபால் இந்த மாசம் ரிட்டையர்ட் ஆகிடுவார், மே மாசம். அடுத்த மே ரொம்ப சந்தோஷம். பில்டர் பெத்துரை ரிட்டையர்ட் ஆகி லண்டனுக்கு போயிட்டார் ஓய்வுக்கு. அவரை தேடி போறாரு பிரிவி கவுன்சில் அட்வைசர். அறிமுகப்படுத்துறாரு. சார் எனக்கு தெரியல, ரொம்ப கண்ணாடியை மாற்றி மாற்றி போட்டுட்டு தெரியலையப்பான்னாரு. சார் நான் உங்கள் கிளாஸில் படித்தேன் சார். ஒரு நாள் சட்டை இல்லாமல் உட்காந்துட்டேன், ஃபைன் போட்டீங்க. எனக்காக நீங்களே ஃபைனை கட்டிட்டீங்க. நீங்களே எனக்கு ஒரு புது சட்டை வாங்கி கொடுத்தீங்க. அப்படியே ஆச்சரியப்பட்டார். அவனா நீ இப்போ என்ன செய்கிற? நான் தான் லண்டன் பிரிவி கவுன்சிலுக்கு அட்வைசர். நான் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சார், ஆனந்தம் அடைஞ்சார். மாலையில் உடனே ஒரு டின்னர் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார். எல்லாரையும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொன்னார். இவரை அறிமுகப்படுத்துறாரு. பில்டர் பெத் துரை, ஃபார்மர் பிரின்சிபல் ஆஃப் தட் காலேஜ், கும்பகோணம் காலேஜில். இவரை அறிமுகப்படுத்தி சொல்கிறாரு, இவர் தான் என் பழைய மாணவர், ஓல்டு ஸ்டூடெண்ட். இப்போ இவர் லண்டன் பிரிவி கவுன்சிலுக்கு அட்வைசராக வந்திருக்கிறாரு. ஒரு நாள் இவருக்கு சட்டை வாங்க காசு இல்லை, நான் தான் சட்டை வாங்கி கொடுத்தேன். நன்றி சொல்ல எதிர்த்தாரு அந்த மாணவன். எதுவுமே பேசலை. கைப்பையை திறந்தார், ஒரு பொருளை எடுத்து காமிச்சார். இதுதான் என் ஆசிரியர் எனக்கு வாங்கி கொடுத்த சட்டை. பிரின்சிபல் பில்டர் பெத் துரை எனக்கு வாங்கி கொடுத்த சட்டை. இது சட்டை அல்ல, என் ஆசிரியர் எனக்கு போட்ட அறிவு பிச்சை என்றார். இப்போது பில்டர் பெத் துரை கண்களிலே கண்ணீர். அந்த மாணவர் யார்? அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக அவரது ஆங்கில உரையை கேட்டு ஆங்கிலேயர்களும் அதிர்ந்து நிற்கக்கூடிய ஆங்கில உரைக்கு உரியவர் சில்வர்டன் சீனிவாச சாஸ்திரிகள் என்பவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு, இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்த சீனிவாச சாஸ்திரிகளைப் போல பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரிக்கு உலக அரங்கில் பெருமை தேடி தந்திருக்கிறார் நம் அன்புக்குரிய சுப்பிரமணிய பாரதி. இன்னைக்கு அவங்க அம்மா அந்த அரங்கத்தில் இருக்காங்க. நல்லா கைதட்டலாமப்பா. என்ன மகிழ்ச்சி! பாராட்டு விழா, பட்டமளிப்பு விழால கைதட்டாம இருக்க மாட்டீங்க. சுப்பிரமணிய பாரதியின் அம்மா நினைச்சு பாருங்க. நம்மளாம் இப்போ டிவி தொடரெல்லாம் பார்த்து அம்மாவுக்கு தான் அழுவோம், சொந்த அம்மாவை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஆனால் ஒரு அம்மா தன் கனவை ஈரத்துணியை உடுத்திக் கொண்டு வயிற்று பசியை பற்றி கவலைப்படாமல் தன் மகனின் அறிவு பசியை பற்றி மட்டும் சதா சர்வகாலமும் கவலைப்பட்ட தாய்தான் இந்த அரங்கத்திலே இப்போது மேலே இருக்கிறார். நினைத்து பார்க்க வேண்டும். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளுக்கு இதுதான் விளக்கம். ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பதற்கான விளக்கம்தான் அருமைக்குரிய அம்மையார் சரஸ்வதி அவர்கள். அவரது தந்தை இரத்தத்தை வேர்வையாக்கி உழைத்து தன் மகனை கல்விக் கல்லூரிக்கு அனுப்பியவர். மகனின் கனவு நனவாகிற போது தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்பதற்கான இலக்கணம். இவர் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல் என்ற குறளுக்கு இலக்கணம். ஆக ஒரு மனிதனின் வெற்றிக்கு தந்தை தாய் என்ற இரு புள்ளிகள் இணைந்து சமுதாயத்தின் உயரத்தில் ஏற்றி வைக்கிற போதுதான் கிடைக்கிற மகிழ்ச்சிக்கும் பெருமைக்கும் ஈடு இல்லை. சுப்பிரமணிய பாரதியால் நம் கல்லூரி பெருமைப்படுகிறது, மகிழ்ச்சி கொள்கிறது. இந்த மகிழ்ச்சி இந்நாளைய மகிழ்ச்சி அல்ல. நான் சொன்னதைப் போல கல்லூரி வெள்ளி விழாவில் இதே அரங்கத்தில் கல்லூரி கனவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அந்த கனவை நனவாக்கிய முதல் படிக்கட்டின் சிகரத்தில் ஏறி நிற்கிற சுப்பிரமணிய பாரதியை பல்கலை செல்வர் பாரதி என்ற நிலையில் அவரை நாம் பாராட்டி வாழ்த்துகிறோம். நிறைவாக காலம் கருதி ஒரே செய்தி இதுதான். ஒரு மனிதன் வாழ்க்கையின் வெற்றிக்கு பலரும் காரணங்களாக இருக்கலாம்.
யார் காரணமாய் இருந்தாலும் அவன் வெற்றி போற்றப்பட வேண்டியது, பாராட்டப்பட வேண்டியது. அந்த நிலைப்பாட்டிலேதான் ஜூனியர் மார்ட்டின் லூதர் கிங் தன் வாழ்க்கை வரலாற்றில் அழுத்தமாய் திருத்தமாய் சொல்வார். வாட்டெவர் யுவர் லைஃப் ஒர்க் இஸ் டூ இட் வெல். வாட்டெவர் யுவர் லைஃப் ஒர்க் இஸ் டூ இட் வெல். A man should do his job so well that the live, that the dead and the unborn would do it no better. ஒரு மனிதன் எப்படி கடமையாற்ற வேண்டும், இதற்கு முன்பு இந்த மண்ணிலே வாழ்ந்து மறைந்தவர்கள், இறந்தவர்கள், இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், நாளை பிறக்க இருப்பவர்கள் இதைவிட இவர் செய்யறது போல செயலை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நிலைக்கு கடமையாற்ற வேண்டும். அப்படி தன் வாழ்நாளில் இந்த திருவள்ளுவர் கல்லூரியின் வளாகத்தில் இருந்து கொண்டு பணியாற்றிய பாராட்டுக்குரிய சகோதரர் சுப்பிரமணிய பாரதி தன் கடமையை நாட்டிற்கும் சமூகத்திற்கும் மிகச்சிறப்பாக ஆற்ற வேண்டும். அப்போதுதான் இந்த கல்விக்கோவில் அவரை பெற்றதற்கு பெருமைப்படும் என்ற நிலையில் பல்கலைக்கழக செல்வர் சுப்பிரமணிய பாரதி வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.